மகரம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். நீங்கள் உழைத்த பலனை மற்றவர்கள் எடுத்து சென்றார்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. மகரம் ராசி நேயர்களை, உங்களுடைய ராசிக்கு உழைப்பு அப்படிங்கிறது ரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம். பகலும் இரவும் பார்க்காமல் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து வியர்வையை ரத்தமாக்கி நீங்கள் ஆபீஸ்லயோ இல்ல தொழிலையோ போட்ட உழைப்பு அத்தனையும் யாருக்கும் போச்சு தெரியுமா? வேலை செய்யாத வெட்டி கதை பேசிட்டு பாசை சுத்தி சுத்தி வந்த ஒரு நயவஞ்சகன் உங்களுடைய உழைப்பை திருடி நான் தான் பண்ணேன்னு எல்லா புகழையும் ப்ரமோஷன்களையும் தட்டிட்டு போயிட்டான். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அதை இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்த்தாலும் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஏனென்றால் நீங்கள் சண்டை போட வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தின் நிலைமைகள், உங்களுடைய குடும்பத்துல கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உங்களிடம் ஒரு வாகனங்கள் கூட இருக்காது. இருசக்கர வாகனங்கள் கூட இல்லாமல் பஸ்ஸிலும் சைக்கிளிலும் சென்று கொண்டும் நீங்க வேலைக்கும் ஆபீஸுக்கும் வருவீங்க. அதனால ஒரு கடின உழைப்பை போட்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறி நல்ல நிலைமைக்கு போயிட்டு நல்ல ஒரு மனிதனா நான் வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கணும், என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும், நல்ல பைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்க மனதிற்குள்ள இருந்தது. ஆனா இந்த மாதிரி சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததால் நீங்கள் செய்த விஷயங்கள் கூட உங்களுக்குள்ள ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்காமலும் உங்களுடைய உயர் பதவிகளை கூட்டாமலும் போயிட்ட அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே நீங்கள் இன்னும் அதே நிலைமையில இருந்து கொண்டு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல சரி போனா போகுது, கடவுள் பார்த்துப்பார்னு காட்டிய அந்த மகாபாரத அமைதி தான் இன்னைக்கு அவனுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக மாறிவிட்டது. உங்களுடைய அமைதியை அவங்க உங்களுடைய பலவீனமாக நினைத்து கொண்டு உங்களுடைய தலையில மிதிச்சுண்டு போயிட்ட நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்காங்க. அந்த மனவேதனைகள் உங்களுக்குள்ள இன்னும் எரிமலை போல வெடித்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது வாய்விட்டு உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் பறிபோகும் பொழுது நீங்கள் எப்பொழுது கேட்கீர்களோ அப்பொழுது தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே வாயை திறந்து கேட்கவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும் என்பதையும் நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. எனவே இதையும் நீங்கள் மனதிற்குள்ள ஏற்றிக்கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில மிகவும் வலியை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இரவும் பகலும் கஷ்டப்படுறோம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம உருவாக்கிய ஒரு விஷயத்தில் பலனை நமக்கு பதிலாக வேறு ஒருத்தன் அனுபவிக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் தாங்க நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டம் அப்படிங்கிறது. கவலைகள் ஏன் கோபங்கள் கூட நீங்க படவும் ஆரம்பிப்பீங்க. நம்ம செய்யறோம் கஷ்டப்பட்டு, ஆனா அந்த ஒரு நபர் எதுவுமே செய்யாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு போகிறார்களே என்று ஒரு கவலைகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உழைப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய முயற்சியின் பலனை வேறு ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரங்களால் உங்களுடைய மனதிற்குள்ள இனிமே அந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கும். வேலையிடத்தில் நீங்கள் செய்த வேலையின் புகழ் மற்ற ஒருத்தவங்களுக்கு சென்றிருக்கும். குடும்பத்தில் நீங்க செய்த தியாகங்கள் கூட கவனிக்கப்படாமல் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு தருணத்தில் ஏற்பட்ட வழி சாதாரணமானதாக மட்டும் இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் இழந்தது ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கான ஒரு மதிப்பை கொடுத்த நபர்களிடமிருந்து நீங்கள் இந்த ஒரு உழைப்பை பறிப்போக விட்டமை என்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய உழைப்பை யாராவது தற்காலிகமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய திறமையை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். உழைப்பு போனால் போகுது, ஊதியம் போனால் போகுது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாமே என்னால பண்ண முடியும். உழைப்பையும் என்னுடைய திறமையையும் யாராலையும் என்னிடமிருந்து எடுக்க முடியாது என்கிற ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட அனுபவமும் உருவாக்கிய திறமைகளும் உங்களுடன் இருந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் அழுது புலம்பிய வாழ்க்கையும் நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க
நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். ஆனா இன்னும் 10 நாட்கள்ல நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மகரம் ராசி நேயர்களே, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் நமக்கு மட்டும் ஏன் காலம் இவ்வளவு சோதனைகளை தருதுன்னு நீங்க காட்டிய அந்த இமயமலை போன்ற பொறுமைக்கு அந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாபெரும் விடியலை, ஒரு மகா உன்னதமான பதிலை தரப்போகும் ஒரு காலம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமாங்க மகரம் ராசி அன்பர்களை, இனிமே வரக்கூடிய இந்த 10 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரண நாட்களாக இருக்க போவது கிடையாது. உங்களுடைய அசாத்தியமான சகிப்புத்தன்மைகளும் உழைப்புக்கும் நவக்கிரகங்கள் வட்டியும் முதலுமாய் வெற்றியை அள்ளித்தர போகக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. இத்தனை காலமாக உங்களை வாட்டி வதைச்ச உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து அத்தனை கடந்த கால சோதனைகளும் மெல்ல மெல்ல விலகி உங்களுடைய பொறுமைக்கு கிடைத்த மாபெரும் பரிசாக பல நன்மைகள் உங்களை தேடி வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்த இடத்திலிருந்து உங்களுடைய பொறுமையை உங்களை உலகத்தின் உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்க போகும் ஒரு நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா மாறியிருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானது கிடையாது. ஆனா இனிமே நீங்க கால் வைக்க இடமெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலும் உழைப்பின் உண்மையான மதிப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள உணர்த்தி நிலையான வெற்றியை தரக்கூடிய ஒரு தெய்வமாகவே உங்களுடைய வாழ்க்கை இனிமே மாறப்போகுது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் வீணாகவில்லை. அந்த அனுபவங்கள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றப் போகுது. இப்போது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு சூழல் இந்த மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களை சோதித்த காலங்கள் இப்பொழுது முடிந்து உங்களுடைய முயற்சிகளை உலகம் கவனிக்கும் காலங்கள் தொடங்க போகுது. பொறுமையை மட்டும் கைவிடாதீர்கள். ஏனென்றால் தாமதமாக வரக்கூடிய வெற்றி நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். எனவே பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்து பாருங்கள். அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனிமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மனதிற்குள் ஏற்றிக்கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. எனவே இதையும் நீங்கள் மனதிற்குள்ள ஏற்றிக்கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில மிகவும் வலியை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இரவும் பகலும் கஷ்டப்படுறோம், இவ்வளவோ விஷயங்களை நம்ம உருவாக்கிய ஒரு விஷயத்தில் பலனை நமக்கு பதிலாக வேறு ஒருத்தன் அனுபவிக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் தாங்க நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டம் அப்படிங்கிறது. கவலைகள், ஏன் கோபங்கள் கூட நீங்க படவும் ஆரம்பிப்பீங்க. நம்ம செய்யறோம் கஷ்டப்பட்டு, ஆனா அந்த ஒரு நபர் எதுவுமே செய்யாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு போகிறார்களே என்று ஒரு கவலைகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உழைப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய முயற்சியின் பலனை வேறு ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரங்களால் உங்களுடைய மனதிற்குள்ள இனிமே அந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கும். வேலையிடத்தில் நீங்கள் செய்த வேலையின் புகழ் மற்ற ஒருத்தவங்களுக்கு சென்றிருக்கும். குடும்பத்தில் நீங்க செய்த தியாகங்கள் கூட கவனிக்கப்படாமல் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு தருணத்தில் ஏற்பட்ட வழி சாதாரணமானதாக மட்டும் இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் இழந்தது ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கான ஒரு மதிப்பை கொடுத்த நபர்களிடமிருந்து நீங்கள் இந்த ஒரு உழைப்பை பறிப்போக விட்டமே என்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய உழைப்பை யாராவது தற்காலிகமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய திறமையை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். உழைப்பு போனால் போகுது, ஊதியம் போனால் போகுது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாமே என்னால பண்ண முடியும்.
உழைப்பைனால உழைப்பையும் என்னுடைய திறமையையும் யாராலையும் என்னிடமிருந்து எடுக்க முடியாது என்கிற ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட அனுபவமும் உருவாக்கிய திறமைகளும் உங்களுடன் இருந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் அழுது புலம்பிய வாழ்க்கையும் நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். ஆனா இன்னும் 10 நாட்கள்ல நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மகரம் ராசி நேயர்களை, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் நமக்கு மட்டும் ஏன் காலம் இவ்வளவு சோதனைகளை தருதுன்னு நீங்க காட்டிய அந்த இமயமலை போன்ற பொறுமைக்கு அந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாபெரும் விடியலை, ஒரு மகா உன்னதமான பதிலை தரப்போகும் ஒரு காலம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமாங்க மகரம் ராசி அன்பர்களை, இனிமே வரக்கூடிய இந்த 10 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரண நாட்களாக இருக்க போவது கிடையாது. உங்களுடைய அசாத்தியமான சகிப்புத்தன்மைகளும் உழைப்புக்கும் நவக்கிரகங்கள் வட்டியும் முதலுமாய் வெற்றியை அள்ளித்தர போகக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. இத்தனை காலமாக உங்களை வாட்டி வதைச்ச உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து அத்தனை கடந்த கால சோதனைகளும் மெல்ல மெல்ல விலகி உங்களுடைய பொறுமைக்கு கிடைத்த மாபெரும் பரிசாக பல நன்மைகள் உங்களை தேடி வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்த இடத்திலிருந்து உங்களுடைய பொறுமையை உங்களை உலகத்தின் உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்க போகும் ஒரு நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா மாறியிருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானது கிடையாது. ஆனா இனிமே நீங்க கால் வைக்க இடமெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலும் உழைப்பின் உண்மையான மதிப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள உணர்த்தி நிலையான வெற்றியை தரக்கூடிய